இந்த சாராயம் குடிக்கிறத விட்டுடு என்று பொன்னம்மாள் எத்தனையோ முறை தன் மகன் தண்டபாணியிடம் கூறியும் அவன் தன் தாயின் பேச்சை கேட்கவே இல்லை. விட்டுடணும்னு தாமா பாக்குறேன், ஆனா என்னால முடியலையே என்றான் தண்டபாணி. ஏண்டா, சாராயம் குடிச்சா அந்த போதை கொஞ்ச நேரம் இருக்க போகுது, அதற்கப்புறம் உடம்புக்கு எவ்வளவு நோவு வருது. இந்த கொஞ்ச நேர போதைக்காக உடம்பை இப்படி கெடுத்துக்கணுமா? பொன்னம்மாள் வினவினாள். அதாமா பிரச்சனை, ஒரு தடவை குடிச்சா போதை அப்படியே இருந்தா நல்லா இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்துல போதை தெளிஞ்சிடுறதுனால மறுபடியும் குடிக்கணும்னு வெறி வருது. அதை கட்டுப்படுத்தவே முடியல. சாப்பிட்ட சில மணி நேரங்கள்ல நமக்கு பசி எடுத்து மறுபடியும் சாப்பிடுறது இல்லையா, அந்த மாதிரி. நல்லா வியாக்கியானம் பண்ணு, நான் சொன்னா கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு கால் கட்டு போட்டதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி சொன்னாலாவது கேட்கறியான்னு பார்க்கலாம் என்றாள் பொன்னம்மாள். தன் மகன் தண்டபாணிக்கு பல இடங்களில் சுற்றி பெண் தேட ஆரம்பித்தாள். இறுதியாக தண்டபாணியின் திருமணமும் நடந்தது. திருமணமாகி சில நாட்களில் தண்டபாணி கல்குடிப்பதை நிறுத்திவிட்டான். நான் சொன்னேன்ல, பெத்தவ சொன்னா கேட்க மாட்டேன், பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி மாறி இருக்க பாத்தியா? எப்படியோப்பா, நீ குடிய நிறுத்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்றாள் தாய் பொன்னம்மா. குடிய நிறுத்த சொல்லி அவ சொல்லலம்மா, நீ இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் நிறுத்தினேன் என்றான் தண்டபாணி. பொய் சொல்லாதரா என்றாள் பொன்னம்மாள். பொய்தான். திருமணத்திற்கு பிறகு மனைவியுடன் ஏற்பட்ட காதல் இன்பம்தான் நான் குடியை விட்டதற்கு காரணம். ஒரு முறை அனுபவித்த காதல் இன்பம் எப்போதும் மனதில் இனிமையாக நிலைத்து நிற்பதை உணர்ந்ததால் தான் அருந்திய சில நிமிடங்கள் மட்டும் இன்பமளிக்கும் சாராயத்தின் போதை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டேன். இதை எப்படி என்னால் உனக்கு விளக்க முடியும் என்று தன் மனதுள் நினைத்து கொண்டான் தண்டபாணி. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது. இந்த திருக்குறளின் பொருள், உண்டபோது மட்டும் மகிழ்ச்சி தரும் கல்லை விட நினைத்தாலே நெஞ்சு நிற்கச் செய்யும் காதல் இன்பமானதாகும்.